ஹார்ன் அடிச்சா எதுக்கு அடிக்கிறான், நீங்களும் ஹார்ன் அடிங்க, ஹார்ன் அடிங்க. அந்த இடத்துல பிரேக்கு ஓங்கி அடிக்கும்போது நம்ம ஃப்ரண்ட்டில் அடித்தா அதுக்கு தான் முன்கூட்டியே பிரேக் வைக்கணும். ஜாம் ஆகுது பாருங்கள், தெரியுதா? ஸ்லோ பண்ணி மெதுவாக நிதானமாக தேர்ட் கியரில் போக முடிஞ்சால் கொஞ்சம் தூரத்துக்கு போங்க. பார்த்து போங்க, விட்டு போங்க. அளவு வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள வண்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சு நிறுத்தணும். பின்னாடி உள்ளவங்களுக்கு நம்ம பிரேக் போடுறது வந்து தெரியணும். சுவிட்ச் அங்கேருந்து லைட்டு சிக்னல் 30 இருக்குது, அங்கே தான் இருக்குது. கிராசிங் இருந்தோன்னா லைட்டாக பிரேக் போட்டு போங்க. முன்னாடி பாருங்கள், எந்த வண்டி எங்கே வரும்னு சொல்ல முடியாது. இன்னொரு லேடி கிராஸ் பண்ணுறாங்க, பிரேக் லைட்டாக டச் பண்ணிட்டு 3 இருக்கு முடிஞ்சால் விட்டுருங்க. அப்படியே அப்படின்னா லைட்டாக வச்சு தான் இறக்கணும் பிரேக்கு. சடன்லேயே வச்சதுனால அந்த குட்டியான காரம் நேரம் பண்ணு, ஸ்லோவாக. நெக்ஸ்ட்டு செகண்ட் மாற்றிக்க. சைக்கிளில் லெஃப்ட்டில் விட்டு ரைட்டில் போகும். போதும் ஸ்ட்ரைட்டாக போகும். கீர் மாற்றிக்க. நடுவில் நம்ம தான் நிறுத்தி போடணும். தேர்டு கியர் புரியுதா? அதுவாக போட்டோம்னா போயிட்டு சவுண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக. நடுவில் யாராவது ஆட்டோக்காரங்க ரெட் லைட் போட்டாச்சு பாருங்கள், பிரேக் பண்ணி ரெட் லைட் போட்டாங்கன்னா நியூட்ரல் பண்ணுங்கள். நியூட்ரல் பண்ணி ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டுவாங்க. கொஞ்சம் மூவ் பண்ணி நிப்பாட்டுங்க. எங்கே நிப்பாட்டணும்னு பாருங்கள். நிப்பாட்டும்போது போங்க ஸ்ட்ரைட்டாக. சைடு மிரர் பாருங்கள். பிரேக் ஸ்டாப் பண்ணும்போது வண்டி பக்கத்தில் இருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரைட் லெஃப்ட் பாருங்கள். ரைட்டும் பாருங்கள். ரைட்டில் நிறைய வண்டி இருந்தால் லெஃப்ட்டில் போங்க. லெஃப்ட்டில் வண்டி இருந்தால் ரைட்டில் போவோம். மாறி இண்டிகேட்டர் போட்டு மாறும். லெஃப்ட்டில் போகும்போது இண்டிகேட்டர் தேவையில்லை. இப்போ ரைட்டில் மாறினீங்கன்னா இண்டிகேட்டர் வேணும். ஓகேண்ணா. இண்டிகேட்டர் போட்டு மாறுங்க. அங்கே வண்டி ஜாம் ஆகுது பாருங்கள், தெரியுதா? ஸ்லோ பண்ணி மெதுவாக நிதானமாக தேர்ட் கியரில் போக முடிஞ்சால் கொஞ்சம் தூரத்துக்கு போங்க. பார்த்து போங்க, விட்டு போங்க. ஹார்ன் அடித்தா எதுக்கு அடிக்கிறான், நீங்களும் ஹார்ன் அடிங்க, ஹார்ன் அடிங்க. ஃபோர்த்து மாற்றுங்க. மெதுவாக நிதானமாக எடுத்து ஓட்டுங்க காலை. இப்போ அங்கே ரைட்டுக்கு திரும்பத்துக்கு ஆள் இருக்காங்க. இண்டிகேட்டர் போட்டு பிரேக்கில் வந்து ஒதுங்க, மெதுவாக நில்லுங்க. வண்டியை பாருங்கள், ஆட்டோவை லெஃப்ட்டில் ஒதுங்கி கீரை மாற்றுங்க. 3 ரொம்ப ஒதுங்கன்னா பாதி ஒதுங்கிட்டு மாற்றுங்க. போங்க, நேரம் போங்க. சிக்னல் 30 இருக்குது, நமக்கு தான் இருக்குது. கிராசிங் இருந்தோன்னா லைட்டாக பிரேக் போட்டு போங்க. ஒருத்தர் கிராஸ் பண்ணுறோம் பாருங்கள், பிரேக் லைட்டாக யூஸ் பண்ணுங்க. விட்டுங்க. 2 பக்கம் கண்ணாடி பாருங்கள். எந்த வண்டி எங்கே வரும்னு சொல்ல முடியாது. இன்னொரு லேடி கிராஸ் பண்ணுறாங்க, பிரேக் லைட்டாக டச் பண்ணிட்டு 3 இருக்கு முடிஞ்சால் விட்டுருங்க. அப்படியே ஹார்ன் அடிங்க. நாலு போடுறதுக்கு முன்னாடி பின்னாடி பாருங்கள். 4 போடுங்க. பொறுமையாக எடுங்க காலை. பின்னாடி பார்த்து ஓட்டுங்க. ஹார்ன் அடிச்சோன்னா இங்கே பிரேக் பண்ணி 3 போடுங்க. மெதுவாக எடுங்க காலை. எடுக்கிற மெத்தடு மெதுவாக எடுக்கணும். வேகமாக எடுத்து பழக்கூடாது. ஹார்ன் அடிங்க. விட்டுருவானா ஹார்ன் அடிங்க. ஸ்லோவாகும். ரெட் லைட் அப்படியே நிறுத்துங்க. நியூட்ரல் பண்ணி வண்டியை கரெக்டாக அங்கே போய் நிறுத்துங்க. முன்னாடி கொஞ்சம்
பிரேக் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு போடுங்க. கீர் சேஞ்ச் பண்ணுங்க. ஃப்ரண்ட்டில் வண்டியை பார்த்து கவனித்து அப்படி மூவிங் கரெக்டாக கொடுங்க. இந்த ரைட்டு ஆட்டோ பாருங்கள், ஒட்டி வந்தால் நீ மூவ் பண்ண வேணாம். பிரேக் எடுத்துகிட்டு லைட்டாக லூஸ் பண்ணுங்க. லைட்டாக லூஸ் பண்ணும்போது கவனிங்க இன்ஜின் நவுளுதா இல்லையான்னு. நவுண்டுச்சுன்னா ரேஸில் காலை வச்சுட்டு அந்த பக்கம் பாருங்கள். செகண்ட் மாற்றி டிராஃபிக்கில் வண்டி ஆட்டக்கூடாது, கரெக்டாக வச்சுக்கணும். கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்துடுங்க. கொஞ்சம் கவனமாக பிரேக் வச்சு கிளச்சை வச்சு அப்படியே ஃபஸ்ட்டு கீர் போட்டுருங்க. நிப்பாடிங்க. பிரேக் அழுத்தமாக கொடுக்கூடாது. பின்னாடி உள்ள வண்டிங்க நமக்கு டேஞ்சர். லைட்டாக எடுங்க காலை. போங்க போங்க, நேரம் போயிடுங்க. செகண்ட் போடுங்க. அவன் எது கற்றுனா அந்த இதா டக்குன்னு போட்டுருந்தா செகண்ட் போடுங்க. லெஃப்ட்டில் ஒதுங்கிடுங்க. இண்டிகேட்டர் போடுங்க லெஃப்ட் ஒதுங்கும் போது. போதும் போதும். தேர்ட் போட்டுக்கலாம். தேர்ட் போடுங்க. பஸ்ஸுக்கு லெஃப்ட்டில் ஒதுங்க. அவங்க விட்டுருங்க பஸ்ஸை விட்டுருங்க. ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. அங்கேருந்து இடம் கொடுக்கறதுனால பக்கத்தில் வரான். வரானா இல்லையா? எதுக்கு வரான் சொல்லுங்கள். அங்கே இடம் இல்லைண்ணா. கீர் மாற்று தேர்டு. இங்கே லெஃப்ட்டில் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இந்த சைடில் வாங்க. இங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. அந்த இடத்துல பிரேக்கு ஓங்கி அடிக்கும்போது நம்ம ஃப்ரண்ட்டில் அடித்தா அதுக்கு தான் முன்கூட்டியே பிரேக் வைக்கணும் லைட்டாக. புரியுதா? மற்றபடி கரெக்டாக ஓட்ட வந்தீங்க. அந்த பிரேக் வச்ச அளவு வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் உள்ள வண்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சு நிறுத்தணும். பின்னாடி உள்ளவங்களுக்கு நம்ம பிரேக் போடுறது வந்து தெரியணும். சுவிட்ச் அங்கேருந்து லைட் எரியணும். அப்படின்னா லைட்டாக வச்சு தான் இறக்கணும் பிரேக்கை. சடன்லேயே வச்சதுனால அந்த குட்டியானக்காரன் ஹார்ன் அடித்தோம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? மற்றது என்ன இருக்குது உங்களுக்கு? மற்றது இந்த லெஃப்ட் ரைட்டு கொஞ்சம் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக பார்க்கணும். சரியா? அது பார்த்துனா மட்டும்தான் உங்களுக்கு வண்டியை கிளியராக ஓட்ட முடியும். மற்றபடி எதுவும் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லை.